New Hope TV, your encounter with God. Luke 2:7 says, லூக்காம் இரண்டாவது அதிகாரத்திலே and Mary gave birth to her firstborn son, wrapped him in swaddling clothes and laid him in a manger because there was no place for them in the inn. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். You see, the angel of the Lord appeared to Mary. இந்த இடத்திலே வைத்து தேவதூதன் மரியாளிடத்தில் வந்து, and said, Mary, you are highly favored. கிருபை பெற்றவளே என்று கூறினார். The Lord is with you. இதோ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். And this angel went on to say, இந்த தேவதூதன் இப்படியாக சொன்னார், Mary, you are going to birth the Son of God. இதோ தேவ குமாரனை நீ பெற்றெடுக்க போகிறாய். You are going to birth the King of Kings. ராஜாதி ராஜனை நீ பெற்றெடுக்க போகிறாய். You are going to birth the great I am. இதோ இருக்கிறவராகவே இருக்கிற மகா பெரிய தேவனை நீ பெற்றெடுக்க போகிறாய். This Jesus that you are going to birth இந்த இயேசுவை நீ பெற்றெடுக்க is போகிறாய். set apart to save humanity. அவர் இந்த உலகத்தை மனுக்குலத்தை காக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர். This baby that you are going to birth இதோ நீ பெற்றெடுக்க போகிற இந்த குழந்தையானது is not another ordinary baby, அது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. but this is the baby that will change history upside down. இதோ இந்த வரலாறையே தலைகீழாக மாற்றி போட போகிற ஒரு குழந்தை. You are going to give birth to Jesus, நீ இயேசுவை பெற்றெடுக்க the போகிறாய். Son of God, இதோ தேவ மைந்தனை நீ பெற்றெடுக்க who is போகிறாய். set apart to be the Son of Man. அவர் மனித குலத்திற்கென்று வந்த மனுஷ குமாரனை நீ பெற்றெடுக்க Now you போகிறாய். see, நீ இப்பொழுது பார்ப்பாய். Mary would have had a whole her dream so big, இதை கேட்ட பின்பு மரியாளுக்கு பல கனவுகள் all இருந்திருக்கும். her hopes so high, இதோட நம்பிக்கை எல்லாம் மிக பெரியதாக இருந்திருக்கும். expectations so high. பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட I'm இருந்திருப்பாள். going to give birth to this extraordinary child. இதோ நான் இந்த ஒரு பிரத்யேகமான ஒரு சிறந்த ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க There போகிறேன். is this beautiful song that we sing, Mary, did you know இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடுகிறோம். மரியாளே உனக்கு தெரியுமா, that your baby boy will one day rule the nation? நீ பெற்றெடுக்க போகிற இந்த மகனானது இந்த உலகத்தையே ஆள போகிறார். Mary, did you know that the baby that you're going to kiss is going to be the great I am? இதோ மரியாளே, நீ முத்தம் செய்ய போகிற இந்த குழந்தையானது இருக்கிறவராக இருக்கிற மகா பெரிய தேவன் என்று உனக்கு தெரியுமா? The Bible says வேதம் when சொல்கிறது, it was finally time for Mary to give birth, இப்படியாக அந்த மகப்பேறு காலம் வந்த பொழுது கூட there was no room for the baby. அந்த இடத்தில் பெற்றெடுக்கும்படியான எந்த ஒரு இடமும் The இல்லாமல் Bible இருந்தது. says there was no guest room even. அந்த இடத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. Mary and Joseph, மரியாளும் யோசேப்பும் கூட parents of the great I am, இதோ இந்த இருக்கிறவராக இருக்கிற மகா பெரிய தேவனுடைய பெற்றோர்கள், parents to their firstborn son, தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் are unable to find a home, இதோ பெற்றெடுக்க ஒரு இடம் இல்லாமல் are இருந்தார்கள். unable to find a shelter, அவர்கள் அங்கே இருக்கிற தங்குகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் are இருந்தார்கள். unable to find a good room to lay their baby down. தன் குழந்தையை கிடத்தும்படியாக ஒரு இடமும் இல்லாமல் இருந்தார்கள். Mary and Joseph, மரியாளும் யோசேப்பும் கூட, these parents, இந்த பெற்றோர்கள் they would have wanted to give the best of the best for this baby, இந்த குழந்தைக்கு சிறந்ததையே கொடுக்க வேண்டும் என்று provide நினைத்திருப்பார்கள். him with everything they possibly can. தங்களால் எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ சிறந்ததை அவர்கள் கொடுக்கும்படியாக When this நினைத்திருப்பார்கள். baby enters the world, they would have wanted him to have it all. இதோ அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு பிறக்கும் பொழுது அதற்கு எல்லாம் இருக்க வேண்டும் என்று But நினைத்திருப்பார்கள். you see Mary and Joseph's inability to provide for this baby. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் மரியாளும் யோசேப்பின் இயலாமையை நாம் பார்க்கிறோம். The circumstance did not determine that Jesus was set apart. அந்த சூழ்நிலையானது இயேசுவானவர் பிரித்தெடுக்கப்பட்டார் என்பதை The தீர்மானிக்கவில்லை. circumstance was not favorable. அந்த இடத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை The இல்லாமல் போனது. circumstance was not that they had the best of the best. அந்த சூழ்நிலையானது அவர்களை சிறந்ததை கொடுக்கும்படியாக The அமையவில்லை. circumstance did not mean the best environment, the most safe, the most secure. ஆனால் அங்கிருந்த சூழ்நிலையானது அது மிகவும் ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலையாக பிறப்பதற்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையாக But அமையவில்லை. you and I can clearly see ஆனால் நானும் நீங்களும் நாம் சொல்ல முடியும், that this circumstance இந்த சூழ்நிலையானது could not determine that Jesus was set apart. இயேசு
பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை தீர்மானிப்பதாக There இருக்கவில்லை. was this young girl from our set apart. நம்மளுடைய இந்த செட்டப்பாட்டிலிருந்து ஒரு வாலிப She பெண்ணானவள் told me, என்னிடத்தில் இப்படியாக கூறினார், 2020 has been a very hard year. இந்த 2020ஆம் ஆண்டு மிகவும் ஒரு கடினமாக வருடமாக இருந்தது. I do not have a father. எனக்கு அப்பா கிடையாது. And my mother has been struggling so hard to keep us going this year. இதோ இந்த வருடத்தில் கூட என் தாயானவர் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். She's been having to work so hard to feed her children. இதோ தன் குழந்தைகளுக்கு போஷிக்க அவள் மிகவும் கடினப்பட்டு And உழைத்தாள். she said when everyone went for online service, I was not even able to watch because I did not have a phone. என் இடத்தில் போன் இல்லாததன் காரணமாக என்னால் இந்த ஆன்லைன் சர்வீஸ கூட என்னால பார்க்க I முடியல. could not afford a phone. I could not ask my mom for that. எங்க அம்மா இடத்துல போய் எனக்கு ஒரு போன் வாங்கி தாங்கன்னு கூட என்னால சொல்ல But முடியல. somehow God met my need and I do have a phone and I do watch you all online. ஆனால் எப்படியோ கர்த்தர் எனக்கு ஒரு போனை கொடுத்து நான் இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்கும்படியாக உதவி And she செய்தார். says, when I look at you, I look at your father. அவர் உன்னையும் அப்பாவையும் நான் பார்க்கும் பொழுது கூட I wonder what it would have been like if I were to have a father like that. இதோ இந்த உனக்கு இருந்த அந்த தகப்பனை போல எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா எப்படி இருக்கும் நான் It யோசித்து பார்ப்பேன். broke our hearts reading that message. அந்த ஒரு மெசேஜை படித்த பொழுது எங்களுடைய இருதயமே அப்படியே நொறுங்கி போனது. But this lovely girl went on to say, ஆனால் இந்த அழகான இந்த மகள் இப்படியாக தொடர்ந்து when கூறினார், I see your father, I know that he is my father too. உங்க அப்பாவை பார்க்கும்பொழுது அவர் எனக்கும் அப்பாங்கிறத நான் உணர்றேன். When I see you, I know that I have a sister in you. உன்னை நான் பார்க்கும்பொழுது எனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறது போல ஒரு எண்ணம் I know வருகிறது. that you are like family to me and I belong with you guys. எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் என்னுடைய குடும்பம், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்று நான் So உணர்கிறேன். this morning to every single one of us set apart youth, ஆகவே இந்த காலை வேளையிலே கூட இங்க இருக்கிற ஒவ்வொரு செட்டப்பாட் வாலிபர்களை பார்த்து நான் சொல்கிறேன், whenever you feel like your circumstances are not favorable, இப்படியாக என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக அமையவில்லை என்று நீங்கள் in a நினைத்திருந்தால், year like 2020, இப்படிப்பட்ட இந்த 2020ஆம் your வருடத்திலே கூட parents may have struggled to give you the best. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பதற்கு மிகவும் Your கடினப்பட்டிருப்பார்கள். parents might have been unable to give you the best that they want to give you. உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை சிறந்ததை கொடுக்க முடியாத ஒரு இடத்திலே They would இருந்திருப்பார்கள். have been unable to provide all that you needed in 2020. இந்த வருடத்திலே வைத்து உங்களுக்கு எதையெல்லாம் தேவையாக இருந்ததோ அதையெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் But இருந்திருக்கும். I want you to know ஆனால் நீங்கள் இதை உணரும்படியாக நான் that விரும்புகிறேன். your circumstances உங்கள் சூழ்நிலையானது or your family's inability ஆனால் உங்களுடைய குடும்பத்தின் இயலாமையோ or whatever it may be about your circumstance, அது உங்கள் சூழ்நிலையை குறித்து எந்த காரியமாக இருந்தாலும் கூட that does not determine you are set apart. அது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த காரியத்தை I தீர்மானிக்கவில்லை. want you to always remember baby Jesus. நீங்கள் எப்பொழுதும் இந்த குழந்தை இயேசுவை நினைவு கூறும்படியாக கேட்கிறேன். Mary and Joseph மரியாளும் யோசேப்பும் கூட could not even find a room to birth Jesus. இதோ அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக ஒரு இடத்தை கூட அவர்களுக்கு காண So முடியவில்லை. I want to repeat it again. இதை திரும்பவுமாக நான் சொல்ல Your விரும்புகிறேன். circumstance உங்களுடைய சூழ்நிலையானது does not determine நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை that you are set apart. தீர்மானிக்க முடியாது. Shall we clap our hands? நாம் கரங்களை Give him the தட்டுவோம். glory. தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக. Secondly, இரண்டாவதாக we see நாம் பார்க்கிறோம் he's the great I am. அவர் இருக்கிறவராக இருக்கிற பெரிய தேவன். He's the Son of God. இது அவர் தேவ மைந்தனாக Now இருக்கிறார். who is this God that we are talking about? நாம் எப்பேற்பட்ட தேவனை இந்த இடத்தில் நாம் பார்த்து He is the கொண்டிருக்கிறோம். creator of heaven and earth. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனை குறித்து When பேசுகிறோம். Mary and Joseph were walking about, இந்த மரியாளும் யோசேப்பும் நடந்து கொண்டிருந்த all பொழுது the trees, அங்கிருந்த மரங்களும் the கூட, land that they were walking அவர்கள் on, நடந்த அந்த இடமானது the கூட, hills and the valleys, இது அந்த இடத்தில் வைத்திருந்த அந்த மலைகளும் the குன்றுகளும் கூட, birds and the skies that they were seeing, அங்கே பறவைகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது கூட, all of that was created by this God, இவை எல்லாவற்றையும் படைத்த தேவன், and whose son they are going to birth into the world. அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுக்க This போகிறார்கள். God of all riches, இதோ எல்லா விதமான மகிமையும் உண்டான அந்த this தேவனை, God of all comforts, all majesty, இதோ மகிமையுள்ள எல்லா விதமான கம்ஃபர்ட்டையும் கொடுக்கிற அந்த தேவனை when கூட he is going to be birthed, அவர் இப்படியாக பெற்றெடுக்கப்படும் பொழுது he is going to be birthed into luxury. அவர் இப்படியாக ஒரு பெரிய ஆடம்பரத்திலே பிறக்க He போகிறார். is the Son of God, the King of Kings. அவர் தேவ மைந்தனாக ராஜாதி ராஜாவாக இருக்கிற This தேவன். baby should be clothed in all the splendor
splendor of the world, இந்த குழந்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையான காரியத்திலும் உடுத்தப்பட should வேண்டும். have all the wealth surrounding, all the luxury surrounding. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வ செழிப்பும் சூழ்ந்த ஒரு குழந்தையாக பிறக்க But வேண்டும். you see, when baby Jesus was born, ஆனால் நாம் பார்க்கிறோம் இப்படியாக குழந்தை இயேசு பிறந்த பொழுது he was laid in a manger. அவர் முன்னணியிலே The கிடத்தப்பட்டார். crib was made of hay. அந்த இடத்தில் அந்த முன்னணையானது, அந்த இடமானது, அந்த தொட்டிலானது அந்த வைக்கோலினால் It was made of all the pieces of wood that was found in the அங்கே manger, சிதறி கிடந்த அந்த மர துண்டுகளை வைத்து உண்டாக்கப்பட்ட அது ஒரு தொட்டிலாக to இருந்தது. determine that this Jesus இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை was தீர்மானிக்கிறது. set apart, அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை எது to தீர்மானிக்கிறது? determine that he was a son of God himself. அவர் தேவ மைந்தன் என்பதை தீர்மானிக்க கூடியது எது? Baby Jesus did not need the most luxurious crib. இதோ இந்த இயேசுவானவருக்கு குழந்தையாக பிறந்த பொழுது ஒரு பெரிய செழிப்பான ஒரு தொட்டில் அவருக்கு தேவை இருக்கவில்லை. Today we attach the highest value and the highest regard to wealth and luxury. இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை வைத்து நாம் மதிப்பை உண்டு You பண்ணிக்கொள்கிறோம். see people who have all the wealth, all the luxury. நாம் இப்படியாக பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வைத்து செல்வ செழிப்போடு கூட இருக்கிறவர்களை You பார்த்து place all the value on that. அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு அதிகமாக மதிப்பு You கொடுக்கிறோம். respect them for all that they have. அவர்கள் காரியத்தில் அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ அதை வைத்து நாம் அவர்களை And மதிக்கிறோம். you think yourselves lesser than they are. அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைவுபட்டவர்கள் என்று And you நினைக்கிறீர்கள். feel like you have to strive in order to get there someday. இதோ அவர்கள் இருக்கிற இடத்திற்கு போவதற்கு நான் எப்படியாக முன்பே செல்ல வேண்டும் என்று That நினைக்கிறோம். you have to make all the wealth, all the luxury. அப்படியாக நாமும் கூட இந்த உலகத்திலே வைத்து செல்வ செழிப்போடு எப்படியாவது வர வேண்டும் என்று And நினைக்கிறோம். that is when you are so full of value. அதை தான் நாம் ஒரு பெரிய மதிப்பாக நினைக்கிறோம். We undermine ourselves. அதை நினைத்து நாமே நம்மை கீழாக But நினைக்கிறோம். this baby Jesus, ஆனால் இந்த குழந்தை he இயேசுவானவர் was set apart, அவர் Son பிரித்தெடுக்கப்பட்டிருந்தார். of God, இதோ தேவ மைந்தனாக, but opulence ஆனால் செல்வ செழிப்போடு அல்ல. or luxuriousness ஆனால் அந்த செல்வ செழிப்போ did not determine that he was set அவர் apart. பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை நிர்ணயிக்கவில்லை. Matthew 2:6 இதோ says, மத்தேயு 2வது அதிகாரம் "O 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Bethlehem of Judah, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, you are not just a lowly village in Judah, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. for a ruler will come from you, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து who will புறப்படுவார். be the shepherd for my people Israel." இதோ உன்னிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேலை ஆளும்படியாக புறப்படுவார். Everybody who knows Jesus, இயேசுவை தெரிந்த எல்லோருக்கும், everybody who knows the Messiah, இந்த மெசியாவை தெரிந்த எல்லோரும் கூட today knows Bethlehem, பெத்லெஹேமை குறித்து அவர்களுக்கு தெரியும். this unseen, இதோ பார்க்காத அந்த பெத்லெஹேமை this குறித்து unknown, அவர்களுக்கு தெரியாத இந்த இடத்தை, this but a small village. இது ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் The கூட Bible speaks to Bethlehem and says, இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வேதம் பெத்லெஹேமை நோக்கி பேசுகிறது. Bethlehem, you may just be a village, இதோ பெத்லெஹேமே நீ ஒரு சிறிய ஒரு வில்லேஜாக, ஒரு கிராமமாக இருக்கலாம். but don't underestimate yourself. இதோ உன்னை குறித்து நீ தரைக்குறைவாக நினைக்காதே. You are not just a lowly village, இதோ நீ தனித்து விடப்பட்ட ஒரு கிராமம் அல்ல. because a savior of the world, ஏனால் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய, because the ruler of mankind இதோ இந்த உலகத்தை மனுக்குலத்தை ஆளக்கூடிய is going to come from you. உன்னிடத்திலிருந்து So வரப்போகிறார். I want to speak to all of our young people here இங்க இடத்தில் வைத்திருக்கிற எல்லா வாலிபர்களை பார்த்து நான் பேச in விரும்புகிறேன். 2020. இந்த 2020ஆம் ஆண்டிலே கூட You may not have seen all the luxury. இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே ஆடம்பரத்தை ஒருவேளை நீங்கள் You may not பார்க்காமல் have இருந்திருக்கலாம். seen all the comforts. எல்லா விதமான சுகத்தை ஒருவேளை நீங்கள் பார்க்காமல் But போயிருக்கலாம். instead you may have seen a lot of losses. இந்த வருடத்திலே கூட பலவிதமான அந்த இழப்புகளை நீங்கள் You சந்தித்திருக்கலாம். may have had to make a lot of sacrifices. இதோ பலவிதமான காரியங்களிலே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் So இருந்திருக்கலாம். I want to remind you right now இந்த இடத்தில் வைத்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட that விரும்புகிறேன். opulence or luxury
இதோ செல்வ செழிப்போ ஆடம்பரமோ does not determine whether you are set apart or not. நீங்கள் எடுக்கப்பட்டவர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது. The Bible says நாம் வேதத்திலே பார்க்கிறோம், all kings fall down before him சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று and பார்க்கிறோம். all nations serve him. சகல ஜாதிகளும் அவரை சேவித்தார்கள் என்று And this பார்க்கிறோம். baby Jesus, இந்த குழந்தை இயேசுவானவர், and he was firstborn, அவர் முதற் பேராக பிறந்தார். his first home அவருடைய முதல் வீடு எதுவாக இருந்தது? was just a stable, a manger. ஒரு மாட்டு தொழுவமாக இருந்தது. Thirdly, மூன்றாவதாக, when baby Jesus இதோ குழந்தை இயேசு பிறந்த was பொழுது going to be birthed, அவர் பிறக்க the போகிறார். news came beforehand to Mary. இதோ மரியாளுக்கு முன்பாகவே இந்த செய்தி வந்து சேர்ந்தது. This baby is going to be the great I am. இது இருக்கிறவராக இருக்கிற மகா பெரிய தேவன் என்கிற செய்தி அவளுக்கு வந்தது. This baby is the King of Kings. அவர் ராஜாதி ராஜன். This baby is the Savior of the world. இந்த உலகத்தை காக்கக்கூடிய ரட்சிப்பின் தேவன். And now, ஆனால் the இப்பொழுது Bible does not tell us ஆனால் வேதத்திலே இப்படியாக நாம் that பார்க்கவில்லை. by the time Jesus was born, இயேசு இந்த உலகத்திலே there பிறப்பதற்குள்ளாக was this huge crowd, ஒரு பெரிய ஒரு கூட்டமானது, thousands of people ஆயிரக்கணக்கான ஜனங்களானவர்கள் waiting to see baby Jesus. இப்படியாக குழந்தை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். Thousands of people ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட are waiting to celebrate the birth of this king. இயேசுவின் பிறப்பை கொண்டாடும்படியாக காத்திருந்தார்கள். The Bible does not say அப்படியாக நாம் வேதத்திலே that பார்க்கவில்லை. when Jesus was born, இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது outside the manger, அந்த தொழுவத்திற்கு முன்பாக there were queues of people இதோ ஒரு கூட்ட ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். waiting to just get a glimpse of this baby. எப்படியாவது இந்த குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று. Jesus had such a huge fan base அவருக்கு இப்படியாக அவரை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருந்ததா? because this baby was the great I am. ஏனென்றால் இந்த குழந்தையானவர் ஒரு மகா பெரிய தேவனாக இருந்தார். Jesus இயேசு did not come இப்படியாக அவர் to வரவில்லை. win the hearts of people. இதோ மக்களின் இருதயங்களை எப்படியாவது அவரிடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக அவர் வரவில்லை. God did not send his one and only son just to please people. இதோ மக்களை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பவில்லை. Which is why Jesus did not have the popularity. ஆகவே தான் இந்த உலகத்திலே வைத்து பெருமை சேர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியத்திலே அவர் வரவில்லை. God sent his one and only son தன் ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு to அனுப்பி not please people but to save people. இந்த உலகத்தை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்கிற காரியத்திற்காக அனுப்பினார். To not win their hearts but to redeem their lives. இதோ அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய ஜீவனை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு And to வந்தார். fulfill his greatest purpose. அப்படியாக வந்து இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். So Jesus did not have this huge audience, this huge fan base. இப்படியாக இயேசுவை பின்பற்றும்படியாக அவர் பிறந்தபொழுது ஒரு பெரிய கூட்ட ஜனம் அந்த இடத்தில் நிற்கவில்லை. But instead the Bible describes ஆனால் இந்த வேதத்திலே கூட நாம் வைத்து the பார்க்கிறோம், wise men இப்படியாக ஞானவான்கள் கூட and the shepherds. அங்கிருந்த மேய்ப்பர்களும் கூட, The wise men were the knowledgeable folk, இந்த ஞானம் நிறைந்த அந்த ஞானவான்கள், and the shepherds were the simple, ordinary folk. ஆனா அந்த மேய்ப்பர்களோ ஒன்றும் அவ்வளவு அறிவு சிறந்ததாக இல்லாதவர்களாக And the இருந்தார்கள். Bible describes how the simple and the knowledgeable both came, bowed down before him and worshipped him. நாம் இந்த வேதத்திலே வைத்து கூட பார்க்கிறோம், ஞானவான்களும் மேய்ப்பர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து அந்த குழந்தையை சேவித்துக் கொண்டார்கள் என்று. The wise men and the shepherd did not come by attraction, by popularity. அந்த ஞானவான்களும் மேய்ப்பர்களும் கூட குழந்தை இயேசுவுக்கு எவ்வளவு பிரசித்தி பெற்றவர் என்ற காரணத்திற்காக வந்து அவரை தொழுது கொள்ளவில்லை. They came because they were led by God himself to the manger. ஏனென்றால் தேவனே அவர்கள் அந்த இடத்திற்கு அவரை வழி நடத்தியதன் காரணத்தினாலே அவர்கள் வந்து சேவித்துக் In கொண்டார்கள். a year like 2020, இப்படிப்பட்ட இந்த 2020 ஆண்டிலே கூட locked down and homebound, இதோ நாம் வீட்டிலே அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள், unable to go to schools, colleges, universities, workplace. இப்படியாக நாம் ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜ்க்கோ நம்முடைய வேலை செய்கிற இடத்திற்கோ போக முடியாத ஒரு சூழ்நிலை. When everybody stayed indoors, இதோ எல்லோரும் நாம் வீட்டுக்குள்ளாகவே முடங்கி போயிருந்தோம். social media took the upper hand. இப்படியாக இந்த சமூக வலைத்தளமானது அது
அது ஒரு பெரிய இடத்தை It பெற்றுக்கொண்டது. became a culture of influencers. இந்த சமூக வலைத்தளமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கை Where வகித்தது. everybody is trying to become an influencer. இப்படியாக அதன் மூலமாக பல பேர் நம்மை தாக்குதல் நடத்துகிற காரியமாக இருந்தது. Everybody is trying to increase their popularity. இப்படியாக அந்த சமூக வலைத்தளம் மூலமாக அவர்களுடைய பிரசித்தி பெறும்படியாக பல காரியங்களை A செய்தார்கள். chef ஒருவேளை இந்த is ஷெஃபாக a இருந்தார். YouTuber. அவர் அந்த யூடியூப்ல அவருடைய வீடியோஸ் எல்லாம் You போடுவார்கள். find a singer, a YouTuber. இப்படியாக பாட்டு பாடுபவர்கள் கூட அந்த யூடியூப் மூலமாக பாட்டு பாடி You வெளியிட்டார்கள். even find a preacher, a YouTuber. இதோ போதிக்கிறவர்கள் கூட யூடியூபிலே தங்களுடைய போதனைகளை Social போட்டார்கள். media took the upper hand. இப்படியாக சமூக வலைத்தளமானது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு இடத்தை And பிடித்தது. now value is attached to popularity. இப்படியாக நாம் பார்க்கிறோம் அந்த மதிப்பானது எவ்வளவு பிரபலமாக இருக்கிறோமோ அதை குறித்திருந்தது. You look at their fan base. அவர்களுக்கு பின்பாக இருக்கிற பல ஜன கூட்டங்களை You நாம் look at the பார்க்கும் பொழுது, number of audience. இப்படியாக அவர்களுக்காக இருக்கிற பலவிதமான அந்த ஜன கூட்டங்களை பார்க்கும் பொழுது, Thousands of followers that they have on social media. இப்படியாக சமூக வலைத்தளத்திலே கூட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்களை ஒவ்வொருவரையும் பின்பற்றவர்களாக இருந்த And you பொழுது, attach value. அதை பார்த்த அந்த மதிப்பை நாம் You keep them in the highest regard. யாருக்கு அதிகமாக மக்கள் பின்பற்றுகிறார்களோ அவரை நாம் மேலே வைக்கிறோம். You look up to them அவர்களை அப்படியாக நாம் மேலே பார்க்கிறோம். and wish for yourself to be like one of them. அவர்களை பார்த்து அவர்களுடைய இடத்திற்கு நாம் போக முடியுமா முடியாதா என்று This நினைக்கிறோம். morning I'd like to share with you இந்த காலை வேளையிலே கூட உங்களிடத்தில் வைத்து நான் சொல்ல that விரும்புவது, popularity இப்படியாக பிரபலமோ does not determine நம்முடைய வாழ்க்கையிலே that you are set apart. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை தீர்மானிக்க முடியாது. Jesus, when இயேசுவானவர் he was a baby born into the world, இதோ அவர் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக பிறந்த பொழுது he was set apart. அவர் He பிரித்தெடுக்கப்பட்டிருந்தார். was the great I am, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற மகா பெரிய தேவனாக but இருந்தார். it was in popularity. அந்த இடத்தில் அவருக்கு பெரிய பிரபலம் இருக்கவில்லை. So this பிறக்கும் morning, பொழுது, இந்த காலை வேளையிலே கூட What determines உங்களுடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்கிறது? that you are set apart? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை I want to take you to John 1, இதோ யோவான் 1ஆம் அதிகாரத்திற்கு verse நேராக நாம் number செல்வோம். 9. நாம் 9வது வசனத்திலே கூட பார்க்கிறோம். For the light of truth மெய்யான ஒளியானவர் was about to come into the world உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, and shine upon everyone. அந்த மெய்யான ஒளி He entered into the very world he created, yet the world was unaware. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. He came to the very people he created, to those who should have recognized him, but they did not receive him. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But those who embraced him and took hold of his name were given authority to become the children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் So கொடுத்தார். this morning, இந்த காலை வேளையிலே what கூட determines you are set apart? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை எது Not தீர்மானிக்கிறது? your circumstance, உங்களுடைய சூழ்நிலைகள் அல்ல. not the opulence, இதோ உங்களுடைய செல்வ செழிப்பு it கிடையாது. is not the popularity, உங்களுடைய பிரபலமான காரியம் கிடையாது. but the fact that you have embraced this Jesus. ஆனால் உண்மை எதுவோ நீங்கள் இந்த இயேசுவை தழுவி கொண்டது நிமித்தமாக, The fact that you have taken hold of his name. அவருடைய நாமத்தை நீங்கள் பற்றிக் கொண்டது And by நிமித்தமாக, doing so, the fact that you have been given the authority to become the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக நமக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாக, This authority that you have as a child of God, இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் காரணமாக, this is what determines that you are set apart. இதுவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. So to all of you who have embraced this Jesus, இந்த இடத்திலே வைத்து இந்த இயேசுவை பின்பற்றி தழுவி கொள்கிற even as you are sat here in the presence of God, நீங்கள் இந்த இடத்தில் தேவ பிரசன்னத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது I want you to know that he is proud of you. நான் இந்த இடத்திலே வைத்து சொல்கிறேன், உங்களை குறித்து அவர் மிகவும் பெருமைப்படுகிறார். Shall we clap our நாம் hands? கரங்களை Give him the தட்டுவோமாக, glory. அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக. I want to read this beautiful quote by C.S. Lewis. C.S. லூயிஸ் எழுதின இந்த ஒரு கோட்டை நான் படிக்க விரும்புகிறேன். Once in our world,
இந்த உலகத்திலே வைத்து ஒன்றே ஒன்று A stable had something in it இந்த இந்த தொழுவமானது அதற்கு ஒரு பெரிய காரியம் இருந்தது. that was bigger than our whole world. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் அந்த தொழுவத்திலே இருந்த ஒரு காரியம் மிக பெரியதாக இருந்தது. This manger, இந்த தொழுவமானது this crib made of hay and wood, இப்படியாக துகில்களினாலும் இந்த வைக்கோலினாலும் செய்யப்பட்ட இந்த தொட்டிலானது had in it something that was bigger than the whole இந்த world. உலகத்தை காட்டிலும் மிக பெரியதாக இருந்தது. They could have underestimated அந்த தொட்டிலை பார்த்து கீழாக ஒருவேளை நினைத்திருக்க கூடும். just a baby placed in a manger. அதுவும் அந்த குழந்தை அந்த இடத்திலே வைத்து அந்த முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்த But only the God above should have known ஆனால் மேலே இருக்கிற அந்த தேவனுக்கு மட்டுமே தெரியும் that this baby was bigger than the whole world. இந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த இந்த குழந்தையானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையிலும் காட்டிலும் பெரியது என்று. Today when they look at you, இப்படியாக உங்களை பார்க்கும் பொழுதும் the கூட world could underestimate you, உங்களை கீழாக ஒருவேளை பார்க்கும் இந்த or உலகம். you yourself could underestimate you. நீங்களே ஒருவேளை உங்களை ஒரு தரைக்குறவாக நினைத்துக் கொள்ளலாம். But the same Jesus ஆனால் இந்த who இயேசுவானவர் was laying in this stable, இதோ இந்த தொழுவத்திலே வைத்து அவள் கிடத்தின who was பொழுது bigger than the whole world, இந்த உலகத்தை காட்டிலும் மகா பெரிய தேவனாகிய அவர் this same Jesus lives in you. இந்த இயேசுவானவர் உங்களுடைய உள்ளத்திலே And வாசம் the Bible செய்கிறார். says, greater is he that is in you நம் வேதத்திலே பார்க்கிறோம் உங்களிலே இருக்கிறவர் வெளியிலே இருக்கிற than காட்டிலும் he பெரியவர். that is in the world. இந்த உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். So here's to being set apart. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Shall we clap our hands, give him the glory? நாம் கரங்களை